உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் இதய வலிக்கான மருத்துவம். இதயம் ஏன் வலிக்குது? அதிகமான வருத்தமான செய்திகள். யாராவது சொந்தக்காரங்க தவறி இருப்பாங்க, பிள்ளைங்க வீட்டை விட்டு ஓடி போயிடும், சில பிள்ளைகள் வாழ்க்கைகள் சரியில்லாமல் இருக்கும். அதை நினைக்கும் போது அந்த இதயம் வலி இருக்கும். அது அவ்வளோ சாமானியமாக சரியாகாது. அதுக்கான மருத்துவத்தில் ஜாதிபத்திரி, செம்மர இலை, சீரகம், திப்பிலி, தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தை தயாரிக்க போகிறோம். இதய வலி, இதயத்தில் வலி வர்றதுக்கு காரணங்கள் அதிக கவலைகள், தொடர்ந்து தூங்காமல் இருக்கிறது, கண்டதை நினச்சிட்டு மனப்புழுக்கம், அதிக வேலைப்பளுனால அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் நினச்சிட்டு புலம்பிகிட்டு இருப்பாங்க. சில பேர் தனிமையில் ரொம்ப நெஞ்சு வலி வந்துருச்சுனாக்கா அவங்களுக்கு பய உணர்வே வந்துடும். அந்த மாதிரி பெண்களாக இருந்தாலும் ஆணுங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பயம் வர்றதுக்கு காரணம். இன்னும் சில பேர் அதிக மாத்திரை மருந்துகள் நிறையா எடுத்துக்கிடுவாங்க. உணவு சாப்பிட மாட்டாங்க. மாத்திரை மருந்துகளையும் பார்த்தீங்கன்னாக்கா கை நிறையா போட்டெல்லாம் கொஞ்சமாக அவங்க மாத்திரை அதிகம் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி குடிப்பாங்க. அப்படி சாப்பிட்றவங்களுக்கும் அவங்களுக்கு இதயத்தில் வலி இருக்கும். இந்த வலியெல்லாம் போக்குறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். சில பேர் அந்த உணவு முறைகளில் வறுத்தது பொரிச்சது மாமிச உணவுகள் ஒரு வயசுக்கு மேலே அதிகம் அவங்க சாப்பிட்றாங்கனாலும் அவங்களுக்கும் இதய வலி இருக்கும். போதைப் பொருள்கள், குடிப்பழக்கம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அந்த இதய வலி இருந்துக்கிட்டு இருக்கும். இதய வலிக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்குறோம். செம்மர இலை ஒரு 5 திப்பிலி கூட எடுத்துக்கிறணும். சீரகம் அரை ஸ்பூன் எடுத்துக்கிறணும். சாதிபத்திரி ஒரு பூவில் பாதி எடுத்துக்கிறலாம். இது எல்லாம் கொஞ்சமாக அரைச்சி சாராக பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட இந்த பொடியை ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிடுவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு கூட தேன் சேர்த்துக்கிறணும். அது துவர்ப்பு தன்மை இருக்கிறதுனால தேன் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறலாம். எல்லாம் ஒரு சிறப்பாயிருச்சு. வலி வந்த உடனேயும் அதை தயார் பண்ணி மெதுவாக ஒரு ஸ்பூன்லேயோ அல்லது தொட்டு தொட்டு சப்பி சப்பி சாப்பிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு அந்த வலின்றது போயிடும். நல்லா ஓய்வு கொடுங்க, அதே நேரத்தில் நல்லா தூங்குங்க. கண்டதை நினச்சிக்கிட்டு இருக்கிறத குழந்தைங்களோட விளையாடுங்க, புக்ஸு படிங்க. கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னாக்கா வெளி இடங்களுக்கு போய் வரங்க. அப்படி வந்தீங்கனாக்கா உங்களுக்கு அந்த மனக்கவலைகள்னாலையும் குடினாலையும் வர்ற அந்த வலின்றது சரியாயிரும். இதய வலிக்கு திப்பிலி, செம்மர இலை, ஜாதிபத்திரி, தேன், சீரகம் இதெல்லாம் கூட்டு கலவையாக அரைச்சி எடுத்திருக்கோம். இந்த மருந்தை சாப்பிடும்பொழுதே நெஞ்சு வலி அப்பயே குறையும். இது குறைஞ்சது ஒரு 48 நாளாவது சாப்பிடணும். அப்போ தான் சரியாகும். இதய வலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.